ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடை லாக் பண்ணிவிட்டு ஒரு லாங் வாக் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ரொம்பவே கோல்டான வெதராக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன வாக் போகிறோம். போயிட்டு அங்கேருந்து இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இந்த வெதர் ரிப்போர்ட்டை பற்றி தாம்பாவில் இருக்கிற வெதர் ரிப்போர்ட் பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி 0லேருந்து -1 போயிடுச்சு. ஸோ ஃப்ளோரிடாவில் இப்படி ஒரு வெதராக அது என்னால் ஐ கேன் பிலீவ் திஸ். அண்ட் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்மளோட மாப்பிள்ளை பெஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ நாம் ஆல்செட் கோ. இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இங்கே இருக்க எங்கள் வீடு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன வாக் தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு இட். ஸோ நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ போகிறது இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்விம்மிங் பூல் அண்ட் இங்கே வாட்டர் குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் யூ கேன் சி த ஜூம் ஏரியா, லைக் நோட்டீஸ் அண்ட் வார்னிங் கேமராஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் இப்போது எங்களோட ஏஜென்சி இங்கே நியூ இயர்க்காக மாறியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா போட்ஸு அஸ் வெல் அஸ் சேர்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸ்க்கான போர்டு இருக்கும். ஸோ ஷவர் பண்ணிவிட்டு வரவங்க பாத் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். நான் நிறைய vlog பண்ணியிருக்கேன். ஈவன் சின்ன ரீல்ஸ் கூட இதில் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்தா தெரியும். ஆனால் சேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்பவே மோசமாக இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஆசம். அண்ட் they changed the color of the chair. அது மேட்சிங்காக இருக்குது. அண்ட் இப்போ கொஞ்சம் சன் வருது. அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் அளவு பார்த்திங்கன்னா 4 feet as well as they have 5 feet also. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கசிபோ தெரியும். ஸோ இங்கே தான் நான் வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணணும். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் want to watch the video. You can see in the shorts or Instagram. And now we will find some flowers. ஸோ நம்ம இப்போ ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடில் கசிபோ இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து இதில் வந்து ஃபீட் சைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி 5 feet. ஸோ ஒரு ஃபீட்டும் வந்து அளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க தனியாக இங்கே வரக்கூடாது. ஸோ யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ பெரியவங்க கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஸோ அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நிறைய நான் ரீல்ஸ் பண்ண இடம் அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேபி பூல். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ கேன் ஹாவ் சம் ஸ்பா. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்டர் வந்து அங்கே நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் வாட்டர் வரும், அதாவது ஹாட் வாட்டர் வரும். அந்த குட்டி குட்டி பைப்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அதில் நம்ம கால் விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்பா மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ இந்த பூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆஸ் வெல் அஸ் நான் ரொம்ப இந்தியாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் நானே நின்று பார்ப்பேன். இந்த ரோடை பார்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக சென்னை ஃபீல் வருங்க. ஸோ அதுக்காகத்தான். அண்ட் இந்த தென்னை மரம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன ட்ரீஸ் அண்ட் நேச்சரை லவ் பண்ணிக்க வேண்டியதுதான் வர வழி. ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸை அஸ் வெல் அஸ் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே மிஸ் பண்ணுவோம். ஸோ நானும் அதே மாதிரி தான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்தது ஃப்ளவர்ஸ் பறிக்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் பறிக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ரொம்ப சாயிலியாக இருக்குது. அஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வேற கிடக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் சேஃப் டு ஹோல்ட் த கேமரா. ஸோ நான் இப்போ கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கேட்சப் பண்ணுறேன்.
ப்ளூ பறிச்சாச்சு. என்னோட பியூட்டிஃபுல்லான இந்த பிங்க் ஃப்ளவர் தான். ஒரே ஒரு பூ தான் கிடச்சது. தட்ஸ் ஓகே. ஐ வில் கீப் இட் ஃபார் மை சத்யநாராயணன். எனக்கு ராமர்னாலும் அதே மாதிரி விஷ்ணுவை வந்து கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சாரங்கபாணி சக்கரபாணின்னு 2 கோவில் இருக்கும். எனக்கு அங்கே சாரங்கபாணிங்கிற அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். நான் அதை மிஸ் பண்ணுறேன். எப்போ வந்தாலும் நான் வந்து அங்கே விசிட் பண்ணுவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அது சம்டைம்ஸ் அது நடந்த மாதிரியே இருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இங்கே முன்னாடி வ்ளாக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனால் நான் பண்ணியிருக்கேன், பட் ரீல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஹாப்பி தட் ஐ எம் கம்மிங் இன் லைவ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நிறையா என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஸ்டாஃபாக இருந்த காலத்தில் தே நெவர் சம் ஆஃப் தெம் நெவர் லிசன். ஆனால் இப்போ லிசன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் தே டோல்ட் மீ லைக், மேம் யூ புட் சம் வீடியோஸ் ரிகார்டிங் மோட்டிவேஷன் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ ஃபேஷன் ஃப்ரீக் அங்கே உள்ள கிளைமேட்ஸ் அண்ட் கோல்ட் வெதர். ஸோ அதனால தான் நான் வந்து போட்டேன். அண்ட் இன்னைக்கு டே லைவ் வித் மீ. ஸோ அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி சில இம்பார்ட்டண்டான திங்ஸை நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்கேன். ஸோ என்னென்ன திங்ஸ் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங், எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச டாபிக்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஸோ அபவுட் த லவ் அண்ட் த லவ் ஃபெயிலியர். ஸோ நிறைய பேர் என்னோட நான் வந்து க்ராஸ் பண்ணி வந்த என்னை பற்றின கொஞ்சம் சொல்லலாம். ஸோ நான் வந்து ஸ்டாஃபாக இருந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா they first fall in love, they second they fall in alcohol. ஸோ பொண்ணு ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா குடிச்சு அவங்க லிவரை டேமேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து நிறைய பசங்க கிளாஸுக்கு வரும்போது ஒருத்தெல்லாம் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஆனால் வந்து டியூ டு லவ் ஃபெயிலியர் அண்ட் அதோட ஸ்ட்ரெஸ் அவங்களால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கோ இன் டு தி ஆல்கஹால் வேர்ல்ட். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்கஹாலுங்கிறது வந்து ஒரு சொட்டு சாப்பிட்டாலும் அது விஷம்தான். நீங்கள் ஒரு ட்ராப்பும் எடுக்கிறது உங்களோட 365 டேஸில் ஒரு டேவை கம்மி பண்ணிக்கிட்டே வரீங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் லிவர் அண்ட் கிட்னி அண்ட் அதோட பக்கத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அனட்டமிக்கலாகவும் டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லவ் ஃபெயிலியராக ஆயிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன். யூ கேன் ஹாவ் எ குட் ஒன் இன் த ஃப்யூச்சர். அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. நான் சொல்கிறது ஒன்று தான், லைக் தட் இஸ் நாட் த சொல்யூஷன். அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவோ அந்த எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. அவங்க அப்படி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்க மாட்டீங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா லிவரையும் நம்மளோட கிட்னியும் டேமேஜ் பண்ணிவிட்டு வாழக்கூடாது. ஆழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. இப்படி ஒரு க்யூட்டான பொண்ணை இப்படி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி வாழணும். அது மட்டும் இல்லை, கிட்னியும் லிவரும் பார்க்குற மாதிரி வாழணும், டேமேஜ் ஆகிற மாதிரி வாழக்கூடாது. ஸோ தெர் இஸ் சம்திங், நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு இந்த லைஃப்பில் நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ லவ் ஃபெயிலியர். எவ்ரி ஒன் இப்போ நிறையா நான் வந்து மீடியாஸில் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் வந்து மீட் பண்ண பர்சனாக இருக்கட்டும், நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக சொல்கிறேன். இது ஹேட்டர்ஸாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தங்களை உருகி நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, உருகி காதலிச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு கிடைக்கல உடனே ஸோ ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று போட்டு God has given the beautiful life, thank God, அவன் என்னோட வாழ்க்கையில் வரல அப்படி சொல்கிறது லவ் கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் அன்றைக்கி ஒரு நாள் உடஞ்சி போயிருப்பீங்க. அந்த உடஞ்சி போனதுலேருந்து திருப்பியும் நீங்கள் வந்து கம்பேக் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. அதோட ஒரே ரீசன் என்னென்னா, அன்றைக்கி அவ்வளோ அழுதுருப்பீங்க, அன்றைக்கி லைஃபே உடஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ரீசன்னால தான் நீங்கள் இன்றைக்கி கம்பேக் ஆகி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ ஆல் ஃபார் குட். தெர் இஸ் சம்திங்
நம்ம வந்து வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. அதுக்காக நம்மளோட உடலை வந்து அழிச்சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சம் பீப்புள் வில் கம் லைக் அ பாசிங் cloud. ஸோ இந்த மாதிரி பழைய லவ் பழி வாங்குறது, அஸ் வெல் அஸ் அவங்க மேலே ஆசிட் அடிக்கிறது, இந்த மாதிரி காதல் வந்து பழி வாங்குற காதலும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, வாழ்ந்து தாங்க நம்ம வந்து அவங்கள வந்து ஜெயிச்சு காட்டணும். நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களையும், நம்மளை அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறவங்களையும், நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே தானாக கடவுள் பார்த்துப்பாரு. ஆனால் உங்களை நீங்கள் அழிச்சிக்காதீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா கடவுள் உங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததுக்கு தயார்படுத்துகிறாங்கங்கிறது தான் எடுத்துக்கிட்டு நல்ல விதமாக நம்ம இருக்கலாம். அதே மாதிரி குடிச்சு நம்ம கிட்னி லிவர் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி தான் அந்த பொண்ணையோ பையனையோ நினச்சி வாழணும்னு அவசியம் கிடையாதுங்க. கிட்னி லிவர் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. இந்த சின்ன வாத்தி அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட், இட்ஸ் அ ஃப்ரீ அட்வைஸ். எடுத்துக்கல ஹேட்டர்ஸ்க்காகவும், நோ ப்ராப்ளம். ஸோ நான் சொல்ல வேண்டியது இதுதான். நான் வந்தேன். ஸோ ஒரு சொட்டு விஷமாக இருந்தாலும் அது விஷம்தான். ஸோ நம்ம என்ன தான் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா பார்ட்டி பண்ணுறதுக்காக எடுப்பாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லவ் டேஸில் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருந்திருப்பாங்க, இல்லை ரொம்ப குட் பாயாக வந்திருப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்கராக இருந்திருப்பாங்க. ஆனால் அதே காலேஜில் வந்து ஃபுல்லாக மாறியிருப்பாங்க. காலேஜில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா தண்ணி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்கள எஃபெக்ட் பண்ணக்கூடாது, உங்களோட ஹெல்த். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் குப்புசாமி இறந்துட்டான், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு அபவுட் த லைஃப் ஒரு இன்னைக்கியோட பஞ்ச் நான் சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. குப்புசாமி பையன் வந்து சுரேஷாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கா, யாரோ ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குப்புசாமி இறந்துட்டான் குடிச்சு, ஸோ சுரேஷோ ரமேஷோ இல்லை முகேஷோ யாரோ வந்து அவங்க பையனாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க, நல்ல வேலை பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இறந்தது ஒரு 60 வயசாக இருக்கும், 70 வயசாக இருக்கும். ஏன் எங்களோட தாத்தாவே பார்த்தீங்க அப்படின்னா 80-90 தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களோடக்கு ரொம்ப வந்து டீடோட்டலர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குப்புசாமியோட பையன் இறந்துட்டான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஹேபிட்ஸு, நம்ம சாப்பிட்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து 40 தாண்டினாலே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் லிவர், டேக் கேர் ஆஃப் யுவர் லவ் அண்ட் லவ்வர். அது செகண்டரி. ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நம்மளை விட்டுட்டு போனவங்களையோ, நம்மளை தாழ்வாக பேசினவங்கள பற்றியோ ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப் இஸ் அ கேம். இன்றைக்கி நமக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கே வந்து கடவுள் நல்லது கொடுக்கும் போது அந்த பொண்ணுங்களுக்கும் நல்லது கொடுப்பாங்க, அந்த பசங்களுக்கும் நல்லது கொடுப்பாங்க. ஸோ பழி வாங்குகிற எண்ணங்கள்லாம் விட்டுருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அதை நினச்சி அடிக்ட் ஆகாதீங்க. சில பேர் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அடிப்பாங்க, சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி அடிப்பாங்க, சில பேர் கல்யாணம் ஆன பொண்ணோடையே வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது. யார் எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லைஃப் லெசன்ஸ், ஒரு கோடு போட்டு வாழணும். ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த உலகத்தில். நம்ம என்ன தான் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க 4-5 பேர் குட்ரா ஒன்றும் இல்லை, நம்ம ஒய்ஃப் எதுவும் சொல்ல மாட்டாடா, உன் ஒய்ஃப்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, பார்த்துக்கலாம்டா, பசங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் குடிக்காதன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு கேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குடிப்பாங்க, ஒருத்தங்க மட்டும் குடிக்க மாட்டாங்க, அவங்கள வந்து வீட்டில் விடுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நானும் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டேக் கேர் ஆஃப் யூர் ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாமே பாதுகாக்குங்க. ஏன்னா நான் வந்துட்டு நிறைய பேரோட லைஃப் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, உருகி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்காக சாவர நிலைமை கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆல்கஹாலில் அவங்களே செத்துருவாங்க, அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய பெண்ணோட லைஃப் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதும் அவங்கள பார்க்கும் போது
நான் வந்து நினைக்கும்போது, ரொம்ப லவ் பண்ணி விரும்புறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, யார் கையிலையும் கிடையாது. உங்கள் கிட்னியும் லிவரையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ குப்புசாமியாக வாழ்கிறதா இல்லை குப்புசாமி பெற்ற பையன் மாதிரி வாழ்கிறதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போது ஹார்ட்டோட லிவர் தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ குடிக்காதீங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பாருங்கள், நாளைக்கு இதோட என்ன பெட்டராக பண்ணலான்னு பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் என்ன இவங்க பெரிய ஆளா, இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க அப்படி கிடையாது. 4 பேருக்கு வந்து சொல்கிறதுக்குனே ஒரு தைரியம் வேணும். அதை எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் கிடச்சிருக்கு, அதனால நான் தைரியமாக சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டதும் நான் மற்றவங்கள சொல்லி காட்டுறதோட என்னோடய லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்குது, நிறைய லைஃப்பில் வந்து ரொம்ப டவுனான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களாம் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்கோங்க. ஸோ மற்றவங்கள பற்றி தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் வந்து எப்படி வேணாலும் வாழலான்ங்கிறது ஒரு விதம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு உங்கள் மனசில் ஒரு லைன் இருக்குது, ஒரு பாத்து இருக்குன்னா அது யார் வந்தாலும் அது அசைக்க முடியாது. ஸோ இந்த லைஃப்ங்கிறது கடவுள் கொடுத்த வரம், அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அன்பு கொடுங்க. எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாமல் நல்ல விதமாக உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து ஒரு பாசிட்டிவோடு இருங்க. ஸோ பாசிட்டிவ் இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்லாவே வருமா. அதே கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமா, ஆனால் ரொம்ப கெட்டது நடக்குமா. ஸோ அதனால் நல்லதே நினைக்குங்க, நல்லதே நடக்கும். அண்ட் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட பிடிச்ச உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கட்டும், நிறைய நாள் வாடுறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக நம்ம வாழும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவே பெரிய சந்தோஷம். ஸோ யாரையும் என்றைக்குமே ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்கு வேணாலும் சாதிக்கலாம். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசை தான். நான் வந்து முன்னாடி எனக்கே தெரியாது நான் டாக்டர் ஆவேன் அப்படிங்கிறது. அப்புறம் டென்டிஸ்ட்ரி ஃபீல்டில் போனேன். ஸோ டென்டிஸ்ட்ரியில் பண்ணிட்டதுக்கு பிறகு நான் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன். அந்த ப்ரொஃபஸராக இருந்த காலத்துலேயும் நிறையா நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுருக்கேன். ஏன்னா நம்மளும் அந்த பாதையை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ எனக்குன்னு சில க்ளோஸ் ஹார்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் டச்சில் இருக்காங்க. சில பேர்லாம் லைவ் வாங்க மேம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்னை டு ஃப்ளோரிடா பொண்ணோட பஞ்சு இன்றைக்கி அவ்வளோதான். நீங்கள் குப்புசாமியாக வாழ்கிறீங்களோ, அவங்க பேர்த்த பையன் சுரேஷவோ ரமேஷவோ வாழ்கிறீங்களோ, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்பேன் படி நம்மலாம் 40 தாண்டினாலே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் எஸ் த டேஸ் வந்து நம்ம வாழணும்னு நினைக்கும் போது, நம்ம நிறைய சாதிக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம அந்த எண்டில் நினச்சோன்னா அது வேஸ்ட்டுங்க. அதை வந்து ஃபஸ்ட்லேருந்தே செயல்படுத்தினா நம்ம நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ நெகட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட தயவுசெய்து சேராதீங்க. நெகட்டிவாக உங்களை தாழ்த்துறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போகாதீங்க. யார் ஒருத்தங்க தட்டி கொடுக்குறாங்களோ, 1000 ஃப்ரெண்டு இருக்கிறவங்க பெரிய விஷயம் கிடையாது. அந்த 1000ல் ஒருத்தங்க ஒரு நல்லவங்களாக இருக்காங்க, உங்களுக்காக இருக்காங்க. உங்களை வந்து உங்களோட கஷ்டத்துலேயும் உங்களோட அந்த ஹார்ட் பாத்வேஸ்லையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களால் சொல்ல முடியும். உங்ககிட்ட அவங்களோட ஷேர் பண்ணால் நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஒருத்தனோ ஒருத்தியோ இருக்காங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தங்க இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். நம்ம தலைவர் சொன்ன டைலாக் தாங்க, நல்லவங்களுக்கு கடவுள் வந்து உடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். அதே மாதிரி தாங்க நம்ம நல்லதை நினைப்போம், நல்லது வந்து
தானாகவே நடக்கட்டும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசினாலும் நான் சொல்கிறது அதே தான். நெகட்டிவான பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள், கிட்ட போகாதீங்க. உங்களை யார் தாழ்த்துறாங்களோ, உங்கள் யார் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. ஸோ நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, வாழும் போது லிவர், கிட்னி எல்லாம் நல்லா வச்சுட்டு வாழுங்க. ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் ஆஃப் த பஞ்ச் டே இது தான். ஸோ சென்னை டு ஃப்ளோரிடா போனேன் அண்ட் விவேக் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு எதையாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா கூட ஐ எம் ரெடி டு ஸ்பீக். ஸோ எனக்கு ஆங்ஸைட்டிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆங்ஸைட்டியை நான் இப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க, ரொம்ப வாழ்க்கையில் சோகமாக இருக்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்றது இருக்கிறவங்க, ஸோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வ்ளாக்ஸ் பாருங்கள். ஏன்னா இது சம் வே இன் சம் பார்ட் சம்படி யாரோ ஒருத்தங்க முகம் தெரியாத ஒருத்தங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நீங்கள் மாறினீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைஃப் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா அது நல்லது தான், அது சந்தோஷம்தான். அந்த ஒருத்தங்களை என்ன நினச்சிக்கோங்க. ஸோ என்னோட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போல்லாம். அண்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிருது. ஐ திங்க் ஐ ஹேவ் டு கோ டு ஹோம். ஸோ உங்களை நான் திருப்பியும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லைவில் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பிகாஸ் ஐ ஆம் பாசிட்டிவ் அண்ட் மை பிளட் குரூப் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ மோட்டிவேஷன் ஆஃப் த பஞ்ச் டே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் இந்த ஜனவரி 2025 எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு விவேக் வ்ளாக்ஸ்லேருந்து உங்களை எல்லாரையுமே நான் வாழ்த்துறேன். அண்ட் டேக் கேர் அண்ட் பை பாய்.